நிகழ்தகவு. தண்டவாளத்தில் சடலமாக கிடந்த தனியார் பேருந்து ஓட்டுநர். சடலத்தின் உடலில் இருந்த நகக்கீரல்கள். பஸ் டிரைவரை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்து தண்டவாளத்தில் வீசிச் சென்ற கொடூரம். ஓட்டுநரின் சட்டை பையில் இருந்த ஐடி கார்டை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். கொலையாளிகள் சிக்கினார்களா? கொலையின் பின்னணி என்ன? திருவெரும்பூர் ரயில்வே டிராக்ல ஒருத்தர் இறந்து கிடக்கிறதா லோக்கல் போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து அங்க போன போலீஸ்காரங்க அந்த நபர் ரயில் மோதி இறந்திருக்கலாம்னு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில ஈடுபட்டாங்க. அப்போ அந்த இளைஞரோட கழுத்து கைகள்ல நகக்கீரல்களும் கம்பியால அடிச்ச காயங்களும் இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. அப்பதான் இது விபத்து இல்ல, கொலைன்னு முடிவு பண்ண போலீஸ் இவரை கொலை பண்ணது யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல சடலத்தோட பாக்கெட்ல ஐடி கார்டு ஒன்னு இருந்ததை பார்த்த காவலர்கள் அதை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுலதான் அந்த நபர் பேரு ரமேஷ்குமாருங்கிறதும் அவரு பஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்ததும் தெரிய வந்துச்சு. அதை கைப்பற்றின காவலர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுலதான் ரமேஷ்குமாரை யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. திருச்சி திருவரம்பூர்ல உள்ள அம்பேத்கர் நகரை சேர்ந்த லட்சுமி வீரமுத்து தம்பதிக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க. அதே ஊரை சேர்ந்தவர் தான் இந்த பஸ் டிரைவர் ரமேஷ்குமார். 50 வயசாகியும் ரமேஷ்குமாருக்கு கல்யாணமாகல. அப்பா அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தார். வாழ்க்கை துணை இல்லாம தவிச்சிட்டு வந்த ரமேஷ்குமாருக்கு அதே ஏரியாவை சேர்ந்த வீரமுத்துவோட மனைவி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. திருமணமான பொண்ணு கூட பேசுறோம்ங்கிற எண்ணம் இல்லாம ரமேஷ் எல்லை மீறி பேசி பழகுனதா சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த லட்சுமியும் தனக்கு கல்யாணமாகி கணவர் இருக்காருங்கிறத மறந்து ரமேஷ்குமாரோட தகாத முறையில பழகியிருக்காங்க. ஒரு கட்டத்துல உன் மனைவியும் அந்த ரமேஷும் அடிக்கடி தனியா சந்திச்சு பேசிக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வீரமுத்து கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு கொதிச்சு போன வீரமுத்து நேரா வீட்டுக்கு போய் மனைவிய கண்டிச்சிருக்கார். அதே மாதிரி ரமேஷோட வீட்டுக்கு போய் அவரையும் கண்டிச்சிருக்கார். கணவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயத்துல இருந்த மனைவி கொஞ்ச நாள் ரமேஷ் கூட பழகாம இருந்திருக்காங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் தகாத உறவை தொடர்ந்து இருக்காங்க. கூலி வேலை பார்த்துட்டு வர்ற வீரமுத்து வழக்கம் போல வீட்டுல இருந்து கிளம்பி இருக்கார். கணவர் வீட்டு வாசலை தாண்டினதுமே செல்போனை கையில் எடுத்த மனைவி காதலன் ரமேஷுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. மனைவி மேல ஏற்கனவே சந்தேகப்பட்ட வீரமுத்து வேலைக்கு போகாம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுட்டு இருந்திருக்கார். அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே ரமேஷ் வீரமுத்துவோட வீட்டுக்கு போயிருக்கார். இதை பார்த்து ஆத்திரத்தோட உச்சிக்கே போன வீரமுத்து ரமேஷ கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கார். சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு 11 மணிக்கு மேல ரமேஷ் வேலையை முடிச்சிட்டு தெருவுல நடந்து போயிட்டு இருந்திருக்கார். அப்போ அங்க வந்த வீரமுத்து தான் மறைச்சு வச்சிருந்த இரும்பு கம்பியை எடுத்து வீரமுத்துவோட தலை, கை, கால்னு பல இடங்கள்ல சர்றமாரியா தாக்கியிருக்கார். யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கணுங்கிறதுக்காக உயிரிழந்த ரமேஷ திருவெரும்பூர் ரயில்வே டிராக்ல போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு வீரமுத்து. அங்க இருந்த சிசிடிவி காட்சியை வச்சு வீரமுத்துவை பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க போலீஸ். அதுல வீரமுத்து வாயை திறந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த கொலையோட பின்னணி என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு வீரமுத்து மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவரை சிறையில தள்ளி இருக்காங்க. நிகழ்தகவு.